Basic accounting terminologies. First of all, expenses. Expenses na enna, income na. Income, profit or gain. Okay. So மூணுமே சேம் ஆ டிஃபரெண்டா? ஓகே. இப்ப ஏ வந்து ஸ்டேஷனரி ஷாப் ரன் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ பேங்க்ல எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப ஸ்டேஷனரி ஷாப். ஒரு பென் வந்து 8 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்றாங்க. சேல் பண்றப்ப 10 rupeesக்கு சேல் பண்றாங்க. சரியா? So the profit formula simple. Revenue minus expenses. So சேல் பண்ணது பாத்தீங்கன்னா 10 rupees. அதுக்கான எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 8 rupees. So the profit 2 rupees. Clear? நம்ம ப்ராஃபிட்னு எப்ப மீன் பண்ணோம்னா இவங்க பிசினஸ் வந்து எது பேஸ் பண்ணியிருக்கு? ஸ்டேஷனரி ஷாப். ஸோ அப்போ அந்த ஸ்டேஷனரி திங் சேல் பண்ணுறது மூலயமா வர காஸ்ட்டை தான் நம்ம ப்ராஃபிட்னு டீல் பண்ணுவோம். ஒன்லி ஃபார் சேல் ஆஃப் குட்ஸ். இன்கம் கேஸ், இப்போ பேங்க்ல எஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேங்க்ல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இயர்லி. இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்ம இன்கமாக டீல் பண்ணுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் கெயின். கெயின்னா ப்ரொஃபஷன் ரிலேட்டட். இப்போ ஃபீவராக இருக்குது, மெடிக்கல் செக்கப், ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கொடுக்குறீங்க. இந்த இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். டாக்டர் ஃபீஸ், லாயர் ஃபீஸ், அட்வொகேட் ஃபீஸ், இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். டாக்டர், லாயர், ஆடிட்டர்ஸ், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். சரிங்களா? அந்த ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக அவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ணால் அதை வந்து நம்ம கெயின் ட்ரீட் பண்ணுவோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் வவுச்சர்னா என்ன, இன்வாய்ஸ்னா என்ன? வவுச்சர்னா பிரிண்டட் டாக்குமெண்ட். இப்போ நீங்கள் கூட்ஸ் சேல் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்குறது. சரிங்களா? இன்வாய்ஸ்னா ஸ்டேட்மெண்ட். இது யார் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா செல்லர். ஸோ நீங்கள் என்னென்ன கூட்ஸ் பை பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னென்ன காஸ்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும், இது எல்லாமே. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு கிராசரி ஷாப் போனீங்கன்னா ரைஸ், ஆயில் இதெல்லாமே வந்து லிஸ்ட் வச்சிருப்பீங்களா, அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது செல்லர். சரிங்களா? இது இன்வாய்ஸ். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன் சால்வென்சின்னு என்ன, இன்சால்வென்சின்னு என்ன? ஓகே. ஸோ சால்வென்சினா அவங்க டெப்ட் வாங்கியிருப்பாங்க, இல்லை லோன் பேரோ பண்ணியிருப்பாங்க. ஏபிள் டு பே, இவங்களால ரீபே பண்ணுற கேப்பபிள் இருந்தால் அதை வந்து நம்ம சால்வென்சின்னு சொல்லுவோம். இன்கேஸ் இவங்களால ரீபே பண்ண முடியல, cannot able to பேனா அதை இன்சால்வென்சின்னு சொல்லுவோம். இன்சால்வென்சி கேஸ் எப்போ வேலிட் பார்த்தீங்கன்னா ஒன்லி கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். இவங்க இன்சால்வென்சி ஆகிட்டாங்க, இவங்கள்ட்ட இருந்து நீங்கள் அமௌண்ட் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கணும். ஓகே. ஸோ பி வந்து ஏட்ட இருந்து லோன் வாங்கியிருக்காங்க, லோன் வந்து பேரோ பண்ணியிருக்காங்க. டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakhs. அப்போ
பி வந்து ஏக்கு வந்து பே பண்ணணும், புரியுதுங்களா? ஆனால் 10 lakhs பார்த்தீங்கன்னா பி வந்து இப்போ இன்சால்வன்சி ஆகிட்டாங்க. இன்சால்வன்சி ஆகிட்டா அவங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியாது. ஆனால் பிகிட்ட வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, ஒரு வெஹிக்கிள் இருக்கு. ஸோ அந்த வெஹிக்கிளை சேல் பண்ணுற ரைட்ஸ் வந்து ஏக்கு இருக்கும், சரிங்களா? ஏதோ ப்ராப்பர்ட்டிஸ், மூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்லை மூவபிள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருந்தால் அதை சேல் பண்ணுற ரைட்ஸ் வந்து ஏக்கு இருக்கும். அதை சேல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு நெட் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் ஆகுறது 6 lakh. ஸோ ஏ லோன் கொடுத்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 lakh, பட் ரிசீவ் ஆனது பார்த்தீங்கன்னா 6 lakh. இப்போ பேலன்ஸ் இருக்க 4 lakh, எஸ், இட் இஸ் எ பேட் டெட். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம பேட் டெப்ட்னு சொல்லுவோம், இந்த பர்சன் வந்து நம்ம இன்சால்வன்சின்னு சொல்லுவோம், கிளியரா? டெப்ரிசியேஷன் நீங்கள் வந்து ஒரு அசட்ஸ் வாங்குறீங்க, இயர் பை இயர் அதோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது, ஓகேங்களா? டிபெண்டன்ஸ் அப்பான் த யூசேஜ் ஆர் வேரியஸ் திங்ஸ், இது எல்லாமே சேஞ்சஸ் ஆகும், ஓகேங்களா? அண்ட் டெப்ரிசியேஷன் கான்செப்ட் வந்து நம்ம லேட்டராக டெப்ரிசியேஷன் சாப்டர் பார்க்குறப்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இட் கிளியர்? ஸோ பேசிக் அக்கௌண்டிங் டெக்னாலஜிஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் நம்ம ஒன்லி 2 திங்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம், ரிசல்ட் அண்ட் பொசிஷன். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு லாஸ்ட் இயரில் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா, இதை டீல் பண்ணுறது ரிசல்ட். பொசிஷன்னா உங்களோட பேலன்ஸ், உங்களோட அசட்ஸை வச்சு உங்களோட டெப்டை வந்து ரீபே பண்ண முடியுதா, பேலன்ஸ் ஷீட். கிளியர்? ரெண்டு மட்டும் தான் நம்ம ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்கில் டீட்டெயிலாக டீல் பண்ணுவோம். காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணி சேல் பண்ணுறீங்க. அப்போ அந்த பர் ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணால் உங்களுக்கு என்ன காஸ்ட் வருது, அது மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு வந்து சேல் பண்ணலாம், ஃபிக்ஸ் த செல்லிங் ப்ரைஸ். இது ரெண்டுமே காஸ்ட் அக்கௌண்டிங்கில் டீல் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் டெசிஷன் மேக்கிங் எடுக்கலாம். ஃபியூச்சரில் வந்து நம்ம சேல்ஸ் வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, மார்க்கெட்டிங் ஸ்டைல் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து டெசிஷன் மேக்கிங் நீங்கள் இந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு நீங்கள் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டிங் கேபிட்டல். ஸோ மந்த்லி அவங்களுக்கு ரெக்கர் ஆகிற ஆப்ரேட்டிங் கேபிட்டல் வந்து எப்படி அவங்க பேலன்ஸ் பண்ணுறது, ரெண்ட், இபி, சேலரி, இது எல்லாமே அவங்க எப்படி மேனேஜ் பண்ணணும், கேஷ் ஃப்ளோ எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாமே டீட்டெயில்டாக பார்க்குறது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, ஸோ அது மூலிமா என்வாயன்மெண்டல் பொல்யூஷன் இருக்கக்கூடாது, அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்கணும், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இதெல்லாமே பார்க்குறது தான் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டிங். ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கீங்க. ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரி மட்டும்தான், ஓகேங்களா? அதே நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் பில்டிங், செகண்ட் ஒன் யார் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில், டாக்டர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட் மேட் இன் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் தி என்டர்பிரைசஸ், ஓகேங்களா? ஸோ இந்த டாக்டர்ஸ் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும், இந்த டாக்குமெண்ட் ட்ரீட் எடுத்தால் ஈஸியாக க்யூர் ஆகும், எந்த இதெல்லாம் சொல்கிறோம்ல, அது வந்து அந்த ஹியூமன் வேல்யூ பேஸ் பண்ணுது, ஓகேங்களா? அதனால தான் அதை ஹியூமன் ரிசோர்ஸ் அக்கௌண்டிங் நம்ம சொல்கிறோம், கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங் பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் வந்து எது கேஷ் பேசிஸாக இருக்கலாம், இல்லை அக்ரூவல் கிரெடிட் பேசிஸ், ஆர் மிக்ஸ்டுனா ரெண்டுமே இன்க்ளூட் ஆனதாக இருக்கலாம், ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப் ஆல் கேஷ் பேசிஸ் டிரான்சாக்ஷன் வந்து ஹோட்டல் அண்ட் சினிமா தேட்டர்ஸ் இந்த மாதிரி கேசஸ் தான் இருக்கும். 90 to 95% பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் எல்லாமே அக்ரூவல் பேசிஸ் தான் இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் யூசர்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷன். அக்கௌண்டிங் இன்ஃபர்மேஷனை யாரெல்லாம் செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க, இன்டர்னல் யூசர், எக்ஸ்டர்னல் யூசர். இன்டர்னல் யூசர்னா கம்பெனிக்குள்ளே இருக்கிறவங்க,
ஓனர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? இப்போ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஓனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சிங்கிள் பர்சன்ட் இருக்கும். அதே பிக் இண்டஸ்ட்ரியாக இருந்தால் ஓனர்ஷிப் செப்பரேட், மேனேஜ்மெண்ட் பார்ட் செப்பரேட். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பெரிய எம்என்சி கம்பெனிஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா சிஇஓ, சிஎஃப்ஓ இந்த கேட்டகரிஸில் இருக்கும். மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் டீல் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் ஒன் எம்ப்ளாயிஸ். ஓகேங்களா? இதே எக்ஸ்டர்னல் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க. அப்போ அந்த பேங்க் இல்லை பப்ளிக் சாரி அந்த சப்ளையருக்கு உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்டர். உங்களோட பிஸ்னஸில் ஒரு பர்சன் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபண்ட் வந்து பே பண்ணுறது. ஓகேங்களா? சரி, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ண வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் கஸ்டமர்ஸ். ஸோ நம்மளோட மெயின் திங்கே என்ன, நம்ம என்ன ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணாலும் என்ன சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஓகே, டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் அண்ட் அதர் ரெகுலேட்டரி பாடிஸ். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிங்கன்னா அதில் சம் ஆஃப் த போர்ஷன் வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும் இந்த கேஸ். அண்ட் கவர்மெண்ட். ஸோ சில இண்டஸ்ட்ரிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு லிமிட் சொல்லியிருப்பாங்க. ட்ரேட் இண்டஸ்ட்ரி, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துக்குமே வந்து சில மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிஸ்லாம் ஃபுட் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா லிமிட் வச்சுருப்பாங்க. அதெல்லாமே அவங்க ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்லாம் செக் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் ரிசர்ச்சர்ஸ், R&D டெவலப்மெண்ட் பண்ணுறாங்களா அவங்க. நெக்ஸ்ட் ஒன் ஃபைனலி ஜென்ரல் பப்ளிக். ஜென்ரல் பப்ளிக் எதுக்காக இதெல்லாம் செக் பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த கம்பெனிஸில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இந்த கம்பெனிஸ் வந்து லாங் டைம் வந்து சர்வே ஆகுமா, இந்த இதெல்லாமே செக் பண்ணுறது. ஒரு அக்கௌண்டன்ட்டோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரெக்கார்ட் கீப்பர். டிரான்சாக்ஷன் அண்ட் சேனல்ஸ் இதெல்லாமே வந்து ரெக்கார்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டியூட்டி. செகண்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் டு த மேனேஜ்மெண்ட். இப்போ கரண்ட்டாக இந்த இன்ஃபர்மேஷன் நடந்துச்சுன்னா அது மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்க தான் பாஸ் பண்ணணும். பிஸ்னஸ் ப்ராசஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இப்போ ஏதாவது புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, இல்லை ஒரு நியூ ப்ராஜெக்ட் டேக் பண்ணுறாங்க, அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணலாம், எந்த அளவுக்கு நம்மளால ஃபியூச்சர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்க முடியும், இதெல்லாமே ஒரு அக்கௌண்டன்ட் வந்து செக் பண்ணுவாங்க. டேக்ஸ் மேனேஜர். ஸோ எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம கம்மி பண்ணால் டேக்ஸை வந்து கம்மி பண்ண முடியும், இந்த எல்லாமே எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் உங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடுப்பாங்க, டிடக்ஷன்ஸ் கொடுப்பாங்க, இதெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸ். So the accountant provides accounting information to various interest users unless as per the requirement. Yeah, is it clear?